ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குசின் வினோ. இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி, ஒரு பிஸ்கெட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மைதா பிஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை கலகலான்னு சொல்லுவாங்க, இல்லை கஜடான்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இருக்குதுக்கு. ஸோ நம்ம மைதா பிஸ்கெட்னே வச்சுக்குவோம். இதை என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன், சின்ன சேஞ்சஸோட. ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு வீடியோ பற்றின எந்த கமெண்ட் எது இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரெசிபி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட், உங்களோட லைக் தான் எனக்கு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் இந்த டம்ளர் அளவு, ஒரே டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க. இந்த டம்ளர் ஒரு 200 பிடிக்கும். ஸோ இந்த டம்ளரால் 2 டம்ளர் அளவுக்கு நான் மைதா சேர்த்துருக்கேன். இது நீங்கள் கோதுமையிலையும் செய்யலாம், பட் மைதாவில் செய்யும்போது இன்னும் அந்த பேக்கரி டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். இதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அது சேர்த்துருக்கேன். எல்லாத்துக்குமே அந்த ஒரே டம்ளர் தான் நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு. ஸோ அந்த டம்ளர் மெஷர்மெண்ட்டு எல்லாத்துக்குமே சுகருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் போட்டுக்கோங்க. நெய்யும் போட்டுக்கலாம், நீங்கள் எண்ணெயும் போட்டுக்கலாம், இல்லை பட்டர் கூட போட்டுக்கலாம். நீங்கள் சூடு பண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சூடு பண்ணாமல் ஜஸ்ட் நெய்யை அப்படியே சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த உப்பு இந்த இனிப்பை நல்லா தூக்கி குடிக்கும். இந்த மாதிரி குட்டி ஸ்பூனால் போட்டிங்கன்னா இன்னொரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. நான் டேபிள் ஸ்பூனில் போட்டதுனால 1.5 ஸ்பூன்லேயே உங்களுக்கு தேவையான அளவு நெய் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இதை போட்டு நம்ம கையால் நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம இந்த நெய்யையும் அது நம்ம போட்டுக்கிற எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கு முன்னாடி நம்ம சுகர் சேர்த்துருவோம். இந்த சுகர் இதே டம்ளரில் நம்ம 3/4 டம்ளர் அளவுக்கு சுகரை நம்ம மெஷர் பண்ணி எடுத்து மிக்சியில் பொடி பண்ணிக்கணும். நீங்கள் பொடி பண்ணிவிட்டு மெஷர் பண்ணிங்கன்னா தப்பாக இருக்கும் அளவு. ஸோ பொடி பண்ணுறதுக்கு முன்னாடியே மெஷர் பண்ணிவிட்டு இந்த டம்ளரால் போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 டம்ளருக்கு மேலே வரும். இனிப்பு கம்மியாகணும், நீங்கள் இனிப்பு கம்மியாக கூட போட்டுக்கலாம். ஸோ அதனால் டம்ளர் அளவு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எந்த தண்ணியோ பால் எதுவுமே சேர்க்காம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் பால் சேர்த்தும் பிணையலாம், இல்லைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்தும் பிணையலாம். நான் தண்ணி சேர்த்து தான் பிணைய போகிறேன். ஒரு டேஸ்ட்டுக்காக பால் சேர்த்து பிணைவாங்க. அப்படி நீங்கள் பால் சேர்த்து பிணையிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா காய்ச்சி ஆறின பாலை சேர்த்துக்கோங்க, சூடான பாலில் சேர்த்துறாதீங்க. ஸோ இது மாதிரி நல்லா பொறுமையாக நல்லா எல்லா இடத்துலையும் அந்த நெய், அந்த உப்பு, நம்ம போட்டிருக்க பேக்கிங் சோடா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பேக்கிங் சோடா போடும்போது நம்மளுக்கு இன்னும் சைஸ் பெருசாகவும் நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்படி கையால் அப்படி நல்லா பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி நம்ம கொழுக்கட்டை மாதிரி அப்படி நிற்கும். நம்ம அப்படியே அந்த ஷேப் ஹோல்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே கலச்சி விட்டோன்னா அது இதாகிடும். ஸோ அந்த மாதிரி வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இதில் ஃப்ளேவருக்கு நீங்கள் ஏலக்காய் சேர்க்குறா இருந்தால் அந்த ஜீனியை பவுட்ரு பண்ணுறீங்களா, அந்த டைம்லேயே நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு ஏலக்காய் சேர்க்க போகிறதில்ல. நான் அதுக்கு பதிலாக வெனிலா ஃப்ளேவர் சேர்க்க போகிறேன். வெனிலா ஃப்ளேவர் சேர்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஏலக்காய் ஃப்ளேவரோட இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட் இல்லாதவங்க நீங்கள் ஏலக்காயை சர்க்கரையை பவுட்ரு பண்ணும்போதே நீங்கள் அதில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் பால் ஊற்றியும் பிணையலாம், எண்ணெயும் சேர்த்துக்கலாம், நெய் பட்டர் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துருக்கேன். நான் தண்ணி ஊற்றி தான் பிணையிறேன். ஏலக்காய்க்கு பதிலாக நான் வெண்ணிலா ஃப்ளேவர், பேக்கர்ஸ் கம்பெனியோட வெண்ணிலா ஃப்ளேவர் தான் நான் சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் நல்லா சாஃப்டான பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க. நல்லா பிசு பிசுன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாக பூரிக்கு பிணையிற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அமுக்குனிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பிணையும் போது கையில் ஒட்டக்கூடாது. இது ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 20 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம அதுக்குள்ளே நம்ம ஆயிலெலாம் சூடு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ள ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஆகிடும் இல்லையா. ஸோ ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம பீஸ் போடலாம். அது பீஸ் போடும்போது மற்ற 3 உருண்டையாக பிரிச்சுக்கோங்க. நம்ம நல்லா சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு திக்னஸ் அளவுக்கு தேய்ச்சிட்டு இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில், ஸ்கொயர் ஷேப்பில், ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி எந்த ஷேப்பில் உங்களுக்கு பிடிக்குதோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒட்டாமல் இருக்கும். மற்றதை நீங்கள் தேய்ச்சிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ட்ரை ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் மேலே ஒரு மூடி போட்டோ இல்லை துணியை போட்டோ கவர் பண்ணிக்கோங்க, இல்லைனா ரொம்ப ட்ரை ஆகிடும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று போட்டு பாருங்கள். அது நல்லா உப்பி மேலே வந்ததுக்கப்புறம் லைட்டாக கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப நேரம் கலர் வரல, ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு நினச்சி ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டீங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம எல்லா பேட்சையும் ஒரு 3-4 பேட்சாக நீங்கள் பிரித்து போட்டுக்கோங்க. போட்டோடனே கிளறிடாதீங்க.
கொஞ்சம் நேரம் அதெல்லாம் வெந்து மேலே வந்ததுக்கப்புறம் அப்படியே மெதுவாக கிளறி விடுங்க. இது நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், 1 2 அப்படியே வெடித்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்குல்ல. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம மாவு கரெக்டான பதத்தில் நம்ம பிணைஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதுமாதிரி பிணைஞ்சதுக்கப்புறம் நல்லா கோல்டன் கலர் இருந்தோன்னா நீங்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துருங்க, நல்லா ஆற வச்சுருங்க. இது நீங்கள் ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கலர் எப்படி மாறி இருக்கு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து கலர் வரல, இல்லை சாஃப்டாக இருக்குன்னு நினச்சிட்டு ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆகிடும், கடிக்கவே முடியாது. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஏர்டைட் டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு கிடக்கும், 15-20 நாள் கூட இருக்கும். பட் டேஸ்ட்னால பிள்ளைங்க அவ்வளோ நாள் வச்சுருக்க மாட்டாங்க, கடகடன்னு சாப்பிட்ருவாங்க. ஸோ திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டிருந்தீங்கன்னா எல்லாமே ஒரே திக்னஸாக போட்டுக்கோங்க. ஒன்று பெருசு ஒன்று சின்னதமாக போடாதீங்க. பொரிக்கும் போது ஒன்று குக் ஆகிருக்கும், ஒன்று அண்டர் குக் ஆகிருக்கும். ஒரே சைஸில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெடிச்சு இருக்கிற மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அது ஆறினதுக்கு டப்பாவில் போட்டு வச்சுட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.